ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியாக ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிஸ்கெட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக நம்ம ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து ஓவன்லாம் யூஸ் பண்ணாமல் கடாயிலே தான் நம்ம இந்த பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். வாங்க நல்ல டேஸ்டியான ஒரு பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க வெண்ணெயை. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெண்ணெயை வந்து எடுத்து வச்சுருங்க. இது கூடவே சர்க்கரையை நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெய் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திரும்பவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன்லாம் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேக்கு பிஸ்கெட்லாம் செய்கிறதுக்கு. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து மளிகை கடையில் கூட கிடைக்குது மில்க் பவுடர், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கும்போது மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கேற்றது போல் நம்ம மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசையணும், அதனால கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இப்போ மாவு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக கல் மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து பிஸ்கெட் வந்து நல்லா வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பிளேட் இல்லை அலுமினியம் பிளேட் அப்படிலாம் ஏதாவது ஒரு ட்ரே கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கடாய் இல்லை குக்கருக்கு உள்ளே நீங்கள் ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி எந்த சைஸ் பிளேட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படிலாம் வெண்ணெய் வந்து தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வந்து நான் போட்டுக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா மைதா மாவு வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க பிளேட் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம பிஸ்கெட் வைக்கும் பொழுது தீஞ்சு போகக்கூடாது, ரொம்ப நேரம் குக் பண்ணுவோம். அப்போ மாவு இல்லைன்னா அடியில் பிஸ்கெட் வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும். இல்லைனா இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாவு வந்து நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைஸுக்கு நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு பிஸ்கட் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா மினி பிஸ்கெட் தான், அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை நல்லா ரவுண்டாக நம்ம உருட்டினதுக்கப்புறமா இப்படி சும்மா லைட்டாக கட்டை விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சின்ன சின்னதாக கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இப்படி சும்மா லைட்டாக இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பிளேட்டில் வந்து வச்சிடலாம். இது போல் மாவு வந்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட்டை விரலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டோம்னா போதும். நான் வந்து கடாயை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் ஒரு ஸ்டாண்ட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேட்டை வந்து அழகாக அப்படியே கடாய்க்குள்ளே வச்சிடலாம்.
இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து கண்ணாடி லிட் போட்டிருக்கிறதுனால இந்த கேப் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒரு பேப்பர் போட்டு நான் அடைச்சி வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நான் வந்து கண்ணாடி லிட்டை அடைச்சி வச்சுட்டேன். கரெக்டாக நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக மூடி வந்து நீங்கள் போட்டு மூடி வச்சுருங்க. கேப்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டான மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா வெந்து வரும். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள் பிஸ்கெட் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொலன்னு இருந்தது, அதாவது சாஃப்டாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் வேகலை பிஸ்கெட் அப்படின்னு அர்த்தம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா பிஸ்கெட் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி பாருங்கள். பிஸ்கெட் வந்து ரொம்ப தீஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கலர் வந்து குக் ஆகியிருக்கணும். எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் மேலே சாஃப்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னாலும் பிஸ்கெட் வந்து ரொம்ப தீஞ்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் பிஸ்கெட், நீங்களே பார்த்துருப்பீங்க கடையிலெல்லாம் வாங்குறது. இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு, ரொம்ப தீயெல்லாம் இல்லை பாருங்கள். பிஸ்கெட்டும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மீதி நீங்கள் மாவு இருந்ததுன்னா திரும்பவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் பிஸ்கெட். நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். மில்க் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் கடையில் பேக்கெட்டில் விற்பாங்க, 10 ரூபாய் பேக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த பிஸ்கெட் வந்து. ஸ்வீட் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம பிஸ்கெட்டில் வந்து சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்தேன். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் போட்டிருக்கிற அளவு வந்து லைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி முட்டை வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு பிசைகிறதுக்கு பால் வேணால் கொஞ்சம் லைட்டாக காய வச்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். முட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் பால் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் குட்டி குட்டியாக நீங்கள் பிஸ்கெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.